ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குடமிளகாயும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் நம்ம குழந்தைங்களுக்கு குடமிளகாயும் முட்டையும் அடிக்கடி கொடுங்க. குடமிளகாயில் விட்டமின் ஏ, சி ரெண்டுமே இருக்குது. இது கண் பார்வைக்கும் முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு குடமிளகாய் அதிகமாக கொடுக்கணும். ஆனால் பிள்ளைங்க குடமிளகாய் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த முட்டையோடு சேர்த்து ஒரு பொரியலாக செஞ்சு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு பெரிய குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எலுமிச்சம்பழம் கடைசியாக நம்ம பிழிஞ்சு விடுறதுக்கு. நம்மளுக்கு முட்டையிலையும் எவ்வளோ புரதச்சத்து இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா. இதை ஃபஸ்ட்டு பச்சையாக நம்ம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில். அதாவது ஒன்றும் பாதியமாக, இல்லைன்னா நீங்கள் இடிகளில் கூட நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் கூட போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருஞ்சீரக தூள் தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை நமக்கு போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது டேஸ்ட் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் பூண்டை பச்சையாக அரைச்சி இதில் சேர்க்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் முட்டைக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதுதான் நம்ம இதுக்கு இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸாக நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, அதை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய குடமிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இப்போ இந்த குடமிளகாய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ அந்த 3 முட்டையை நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா இன்னும் 2 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த முட்டை பொடி மாசாக ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா பொலன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ முட்டைக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே ஒரே ஒரு மூடி லெமன் பிழிஞ்சு விடுங்க. அந்த லெமன் டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி கிளறி எடுத்தோம்னா நம்ம சூப்பரான குடமிளகாய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு கூட தொட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.